12 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 10% வாக்குகளை கடந்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். இதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, தன்னுடைய முதல் சட்டப்பேரவை தேர்தலிலேயே மாநில கட்சிக்கான அந்தஸ்தினை பெற்றிருக்கின்றது தாவே என்பதை பார்க்கின்றோம். தமிழகம் உட்பட எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு கட்சி மாநில அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் 8% மேலாக வாக்கினை பெற வேண்டும், அல்லது 6% வாக்குகளுடன் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற வேண்டும். இன்னும் வெற்றி நிலவரங்கள் பதிவாகவில்லை. அதற்கு உள்ளாகவே தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய். தமிழகத்தில் 10% வாக்குகளை கடந்து முதல் தேர்தலிலேயே அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது தாவேகா. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகள் படி கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சி தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளிலே அதிமுக 6.3% அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றது. தாவேகா தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கின்றது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது முன்னிலை தொகுதிகள் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, வாக்கு சதவீதத்திலும் தமிழகத்திலே தனிப்பெரும் கட்சியாக இப்போது இருக்கக்கூடிய கட்சி தாவேகா 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது திமுக என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொகுதி எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமல்ல, முன்னிலை நிலவரத்து அடிப்படையில் மட்டுமல்ல, வாக்கு எண்ணிக்கையிலும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது திமுக இதுவரை. அதே நேரம் திமுகவினுடைய ஒரு சில அமைச்சர்கள் இப்பொழுது சற்று முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அமைச்சர் நேருவாக இருக்கட்டும், அமைச்சர் சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஒரு சிறிய முன்னிலையை தாவேகாவிடம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு ஒரு சிறிய முன்னிலையை தாவேகாவிடம் இருந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள் திமுகவினுடைய ஒரு சில அமைச்சர்கள். இது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் கொளத்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய வேட்பாளர் மு.க. ஸ்டாலினை விட கிட்டத்தட்ட 7000 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர். மயிலாப்பூர் தொகுதியிலே சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த மயிலை வேலுவை பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற வெங்கட்ராமன் திமுகவை பொறுத்தவரை இதுவரை 6.5% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலே அந்த வாக்கு சதவீத வித்தியாசத்திலே பெரிய மாறுதல் இல்லை. ஆனால் திமுகவை காட்டிலும் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள் வரை கூடுதலாக முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிமுகவிற்கு நிகராக அல்லது அதிமுகவை காட்டிலும் ஒரு சில எண்ணிக்கை சதவீதத்திலே உயர்வாக கூட திமுக வாக்கு சதவீதத்தை பெற்றும் திமுகவால் அதை வெற்றிக்குரிய வாக்குகளாக மாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதோ என்று எண்ணும் விதமாகத்தான் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் இருக்கின்றது. 57 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய திமுக 71 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவிற்கு சமமாக வாக்கு சதவீதத்தை பெற்றும் அதிமுகவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள் வரை பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றது. அதே நேரம் இதுவரை எண்ணப்பட்ட வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே 10% வாக்குகளை உறுதி செய்திருப்பதன் மூலமாக தாவேகா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழக அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாவேகா மாற்றம் பெற்றிருக்கின்றார்கள். தாவேகாவினர் தொடர்ந்து உற்சாகமாக தங்களுடைய கொண்டாட்டங்களை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பல தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றது. நாம் அந்த முன்னிலை நிலவரத்தை பார்க்கும் பொழுது வாக்கு வித்தியாசத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் தாவேகா முன்னிலையில் இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாம் கிட்டத்தட்ட 15000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் திமுக முன்னிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளிலே 3 இலக்கத்தில் தான் திமுகவினுடைய அந்த முன்னிலை வாக்கு வித்தியாசம் இருக்கின்றது. எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் அதுவும் மாறக்கூடும் என்கின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.